ரீசெண்டா நம்ம கும்பகோணத்துல ஓபன் பண்ண மலேசியன் பரோட்டா பாயிண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஒரு விசிட்ட போட்டிருந்தோம். ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வித் ஏசி டைனினோட. ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷலே அங்க உள்ள பரோட்டா வெரைட்டிஸ் தான். நாங்க வித்தியாசமா இருக்கட்டுமே ஸ்ட்ராபெரி பரோட்டா, முட்டை லாப்பா, சிக்கன் பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஃப் குக் பண்ண லேயர்ல சிக்கன் வித் குருமா குழம்போட ஊத்தி இன்னொரு பரோட்டாக்குள்ள வச்சு அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா குக் ஆயிருந்த சிக்கனை கிரேவியோட ஒரு டிப் அடிச்சு சாப்பிட்டேன் பாருங்க. டேஸ்ட் சும்மா பக்கா. மலேசியன் ஸ்டைல்ல எக்லாப்பா எப்படி போடுவாங்களோ அதே ஸ்டைல்ல கும்பகோணத்துல இந்த எக்லாப்பாவை போட்டு தர ஒரே ரெஸ்டாரண்ட் அந்த கடை தாங்க. ஆனா நீங்க அவங்களோட கிரேவிஸ் எல்லாம் சைடிஷா வாங்கி இதோட ட்ரை பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி இன்ன வரையும் தடாலடியா மூவ் ஆகிற ஒரே பரோட்டா அது ஸ்ட்ராபெரி பரோட்டா தாங்க. இந்த பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாமே அவங்க மலேசியாலயும் சென்னையிலயும் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க போடுறாங்க. பரோட்டாக்குள்ள சீஸ், ஸ்ட்ராபெரி சிரப், சாக்லேட் சிரப்லாம் வச்சுதான் கொடுத்தாங்க. நல்லா இருக்குமான்னு பார்த்து தான் சாப்பிட்டோம். ஒரு டீசென்டான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. சென்னை புளியந்தோப்புல மட்டுமே கிடைக்கிற சென்னை ஸ்டைல் பிரியாணியை இவங்க கும்பகோணத்துல கொண்டு வந்திருக்காங்க. குவான்டிட்டி வைஸ் இந்த காம்போ 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஷட்டிலா இருந்த அவங்க மசாலாவோட சாப்பிடவே அந்த பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஸ்பாட்டோட லொகேஷன் கும்பகோணம் விஜயலட்சுமி தியேட்டருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி இந்த சிக்கன் ஃப்ரையை சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே.